நம்ம இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்டைலில் வஞ்சர மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீனை நல்லா கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து குழம்புக்கு தேவையான புளியும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய், வெங்காயம், கொஞ்சம் தக்காளி இவ்வளோத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் தக்காளி இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு டேஸ்ட்டுக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மசால் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் மீனை சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீனை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. இப்போ செட்டிநாடு ஸ்டைலில் வஞ்சர மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.